கர்நாடகாவின் தாவன்கரே பகுதியில் பொருட்காட்சி ஒன்றில் ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்ட சிறுவன் கடும் குளிர் புகையை தாங்க இயலாமல் அலறி துடிக்கும் காட்சிகள் தான் இவை. தக்க நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் உயிருக்கு போராடிய சிறுவன் சிகிச்சைக்கு பின் உயிர் பிழைத்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்திற்கு பின்னர் தான் ஸ்மோக் பிஸ்கட் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளது. -196 டிகிரி குளிர் நிலையில் திரவ நைட்ரஜன் உதவியால் பொங்கும் புகைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் பிஸ்கட்களை அப்படியே வாயில் தூக்கி போட வாயிலும் மூக்கிலும் வெண்புகை பொங்கி கொண்டு வரும் ஐஸ் கட்டியை அப்படியே நாக்கில் ஒட்டிக்கொள்வது போல இருக்குமா? அந்த ஸ்மோக் பிஸ்கட்டுகளை சாப்பிட்டால் அது குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்தாகும் என்று உணவு பாதுகாப்பு துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் நடக்கின்ற திருமண விழாக்கள், பெரிய மால்கள் மற்றும் பொருட்காட்சிகளில் ஸ்மோக்கிங் பிஸ்கட் தயார் செய்து வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அப்படிப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து இதன் பாதிப்பை எடுத்து கூறி சுற்றறிக்கை கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரவ நைட்ரஜன் பயன்படுத்திய உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது எனவும் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். கண்களில் பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கார்னியா ஃபுல்லாகவே அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். அந்த தண்ணி ஏதாவது தெரிச்சு அந்த லிக்விட் கண்ணில் பட்டுது, இது தோலில் பட்டுதுனாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சல் கொடுத்து அந்த கார்னியல் எஃபெக்ட் போய் கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ்க்கே போயிடக்கூடிய சான்சஸ் இருக்குது. கண்கள் பறிபோகும். இப்போ வாயால் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இந்த லிக்விட் நைட்ரஜன்றது எப்படின்னா -196 டிகிரி பயங்கர கூலிங்கா இருக்கும். அது எந்த இடத்துல நம்ம இதுல பட்டாலுமே அந்த இடம் பொசுங்கிடும். அதே மாதிரி உணவு குழாயில போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, இல்லைன்னா ஈசோஃபேகஸ்ல போச்சு, வயிற்றுக்குள்ள போச்சுன்னா பெர்ஃபரேட் பண்ணிடும். ஏன்னா நம்ம குடல் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மெலிசான ஜவ்வு தான் அது. அதுல போய் இந்த ஐஸ் பட்டுதுன்னா ஓட்டை போட்டுரும். ஓட்டை போட்டு பெரிய ஆபரேஷன்ல கொண்டு போய் லீட் பண்ணிடும். இந்த மாதிரி தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். அது அவங்க கோர்ட்ல கொண்டு போய் நாங்கள் நிறுத்திடுவோம். திரவ நைட்ரஜன் தேவைப்படும் இடத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் இந்த உத்தரவை மீறி பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்பு துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தோஷுடன் செய்தியாளர் முனா.